பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கான சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வை எழுத இருக்கும் அனைத்து ஆசிரியர் தோழமைகளுக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான நோட்டிபிகேஷன் வந்ததிலிருந்து பலருக்கு பல சந்தேகங்களும் பல கேள்விகளும் எழுந்த வண்ணமே இருக்கு. அந்த எல்லா கேள்விகளுக்குமான ஆன்சர்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல இந்த சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு, ஆசிரியர்களுக்கான சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு வந்து யார் யாருக்கானது, யார் யாரு அதை எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த நோட்டிபிகேஷன்லயே அதை வந்து ஓரளவுக்கு தெளிவாவே கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற பள்ளிகள்ல கற்பித்தல் பணி மேற்கொண்டிருக்கிற அனைத்து நிரந்தர ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், தற்காலிக ஆசிரியர்கள், சிறப்பு ஆசிரியர்கள், தனியார் பள்ளி அதாவது மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் வேலை செய்கிற அனைத்து ஆசிரியர்கள் என எல்லா ஆசிரியர்களும் இந்த தகுதி தேர்வை எழுதலாம். ஆனா ஒரு டேட் ஒண்ணு குடுத்திருக்காங்க. அந்த டேட் ரொம்ப முக்கியமானது. 1/9/2025க்கு முன்னால அப்பாயிண்ட் ஆயிருக்கணும் அவங்க. பிரைவேட் ஸ்கூல்ல வேலை செஞ்சாலும் சரி, 1/9/2025க்கு முன்னால அவங்க அப்பாயிண்ட் ஆகி இப்ப வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா, அவங்க இந்த சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு எழுத தகுதியுடையவங்களாவாங்க. இந்த எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த எமிஸ் ஐடின்னு சொல்லப்படுற டீச்சர்ஸ் ஐடி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க பிரைவேட் ஸ்கூல்ல வேலை செஞ்சா கூட உங்களுக்கு ஒரு கிளாஸ் அசைன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு தனியா எமிஸ் ஐடி குடுத்திருப்பாங்க. நீங்க அந்த எமிஸ் ஐடிய பயன்படுத்தி தான் டெய்லி அட்டெண்டன்ஸ் போட்டிருப்பீங்க. அந்த எமிஸ் ஐடி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, சில சந்தேகங்கள எழுப்புறீங்க. நாங்க வந்து பால்வாடியில வேலை செய்றோம். பால்வாடி அதாவது அங்கன்வாடி டீச்சர்ஸா இருக்கிறோம். நாங்க எழுதலாமா? அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, நாங்க ஐடிகேவுல வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். நாங்க எழுதலாமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ பால்வாடி டீச்சர்ஸ், ஐடிகே டீச்சர்ஸ்க்குலாம் எமிஸ் ஐடி கிடையாது. அதனால அவங்கலாம் எழுத முடியாது. அவங்க இதுல சொல்லியிருக்கிறது கண்டிப்பாக எமிஸ் ஐடி இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ல வேலை செய்ற எல்கேஜி, யுகேஜி டீச்சர்ஸ் அவங்க எழுதலாமா அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கு எம்இஸ் ஐடி குடுத்திருந்தாங்கன்னா, அவங்க வந்து இந்த கண்டிஷன்ஸ்குள்ள வந்திருந்தாங்கன்னா, அதாவது 1/9/2025க்கு முன்னால அப்பாயிண்ட் ஆகி, அவங்க எம்இஸ் ஐடியோட இருந்தாங்கன்னா, அவங்க கண்டிப்பாக எழுதலாம். அடுத்ததாக தமிழ்நாட்டுல வேலை செய்ற சிபிஎஸ்இ ஸ்கூல்ல வேலை செய்ற டீச்சர்ஸ் வந்து எழுதலாமா அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்குது. தமிழ்நாட்டுல வேலை செய்ற சிபிஎஸ்இ போர்டுக்கு கீழ வேலை செய்ற டீச்சர்ஸ் வந்து எழுதலாம். ஆனா, அவங்களுக்கும் எம்இஸ் ஐடி இருக்கும். அந்த எம்இஸ் ஐடிய பயன்படுத்தி தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். ஏன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன்லயே பாருங்க, இந்த லாஸ்ட் லைனுக்கு முந்தல் லைன் சொல்லியிருக்காங்க பாருங்க. பிரைவேட் ஸ்கூல்ஸ் ஆஃப் ஸ்டேட் போர்ட் அண்ட் அதர் போர்ட்ஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு குடுத்திருக்காங்க. அப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற எந்த வகை ஸ்கூல்ல நீங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, நீங்க இந்த எக்ஸாம் எழுதலாம். இந்த ஐடிகேவுல வேலை செஞ்சவங்களும், அங்கன்வாடி டீச்சர்ஸும் என்ன பொறுத்தவரைக்கும் எழுதுறதுக்கு தகுதி உடையவங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா, அவங்க வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்ல குடுக்கல. நம்ம வந்து இத ஒரு கோரிக்கையாவே வைப்போம். ஏன்னா, கடந்த 2020ல கொரோனா காலகட்டத்தில ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாணவர்களுக்கு ஏற்பட்ட கற்றல் இடைவெளிய போக்குனதுல ஐடிகே டீச்சர்ஸோட பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. அதனால எலிஜிபிள் ஐடிகே டீச்சர்ஸ்க்கும் இத வந்து அலோவ் பண்ணணும்னு சொல்லி நானும் இந்த வீடியோ மூலியமா அரசுக்கு கோரிக்கை வைக்கிறேன். அதே போல தான் அங்கன்வாடி டீச்சர்ஸும் அவங்களும் பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைகள வளர்த்தெடுப்பதில, கற்பித்தல் பணியில அவங்களும் ஈடுபட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் அவங்க டிபார்ட்மெண்ட் மூலியமா ஒரு சர்டிஃபிகேட்ட வாங்கிட்டு அவங்களையும் அலோவ் பண்ணணுன்றது தான் நம்மளுடைய விருப்பமாவும் இருக்குது. ஒரு சிலர் எய்டட் ஸ்கூல்ல கன்சாலிடேட் பேவ்ல அதாவது பிரைவேட்டா வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. அவங்களுக்கும் இதே ரூல் தான். அவங்களுக்கும் எம்இஎஸ் ஐடி இருந்தா கண்டிப்பாக அவங்களும் இந்த எக்ஸாம் எழுதலாம். சரி இதெல்லாம் பிரைவேட் டீச்சர்ஸ பற்றியது. அடுத்து நம்ம கவர்ன்மெண்ட் டீச்சர்ஸ பத்தி பார்க்கலாம். கடந்த ஆண்டு சுப்ரீம் கோர்ட் வந்து கவர்ன்மெண்ட் டீச்சர்ஸ் அனைவருக்கும் டெட் கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லா டீச்சர்ஸும் கண்டிப்பாக 5 ஆண்டுகளுக்குள் தேர்ச்சி பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பணிக்காலம் 5 ஆண்டுகளுக்குள்ள, அதாவது பணி முடிவு காலம் இன்னும் 5 வருஷத்துக்குள்ள நான் ரிட்டயர்மென்ட் ஆயிடுவேன் அப்படின்றவங்களுக்கு மட்டும் விலக்கு குடுத்திருக்கிறாங்க. இதை எதிர்த்து கவர்ன்மென்ட் மறுசீராய்வு போகுது. அது மறுசீராய்வு போனாலும் அது நிக்காது. அதனால அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு கட்டாயம். அன்லெஸ் நம்ம சட்டமன்றத்துல நமக்குன்னு ஒரு தனி சட்டம் போட்டு, அத வந்து நிறைவேற்றினா மட்டும் தான் நம்ம இதிலிருந்து தப்பிக்க முடியும். ஆனா, அதுக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நமக்கு தெரியல. அதனால ஒரு சிலரு ஏற்கனவே நடந்த ஜெனரல் டெட்ல எழுதி பாஸ் பண்ணி ரெடியா இருக்கிறீங்க. அவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். அதனால 55 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்கலாம் டெட் எழுதுறது தான் உங்களுக்கு நல்லது. நீங்க 55 வயசுக்கு மேல இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. கண்டிப்பாக நீங்க இதிலிருந்து தப்பிச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ரிட்டயர்மென்ட் காலம் கிட்டன்றதால, நீங்க ஒரு விஆர்எஸ் வந்தா கூட நம்ம விஆர்எஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதனால பிரச்சனை இல்ல நமக்கு. ஆனா 55 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த விஆர்எஸ்ன்ற ஒரு ரிஸ்க்க வந்து நம்ம எதிர்கொள்ள தேவையில்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பாக நீங்க இந்த டெட் எழுதி தான் ஆவணும்.
சரி, இந்த ஜெனரல் டெட்டுக்கும், ஸ்பெஷல் டெட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த வித்தியாசமும் கிடையாது. அலோ பண்ற மெத்தட் மட்டும் தான் வேற. புரியுதுங்களா? அதுல வந்து எல்லாரும் எழுதலாம். இதுல வந்து வொர்க்கிங் டீச்சர்ஸ் மட்டும் தான் எழுத முடியும். சரிங்களா? மத்தபடி அந்த தகுதி தேர்வுக்கும், இந்த தகுதி தேர்வுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. 2மே டெட் தகுதி தேர்வு தான். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, 2012, 13 டெட்ல பாஸ் பண்ணி கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல டீச்சர்ஸா இருக்கிறோம். இப்போ ஒருத்தவங்க 2ண்ட் கிரேட் டீச்சரா பேப்பர் 1 பாஸ் பண்ணி 2ண்ட் கிரேட் டீச்சரா அப்பாயிண்ட் ஆயிட்டு கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா, இப்ப அவங்களுக்கு என்ன சந்தேகம்னா, நம்ம வந்து ஜெனரல் டெட் பேப்பர் 1 தான் பாஸ் பண்ணியிருக்கிறோம். டீச்சர்ஸ் டெட் பாஸ் பண்ணல. அதனால இப்போ நம்ம பேப்பர் 1 எழுதணுமான்னு கேட்கறீங்க. கண்டிப்பா தேவையில்ல. ஏன்னா, நீங்க ஏற்கனவே டெட் பேப்பர் 1 பாஸ் பண்ணி லைஃப் டைம் டெட் சர்டிபிகேட் வச்சிருக்கிறீங்க. அதனால நீங்க திரும்பியும் பேப்பர் 1 எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா, நீங்க கண்டிப்பாக பேப்பர் 2 எழுதியாகணும். பேப்பர் 2 எழுதினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புரமோஷன் கிடைக்கும். சார், எனக்கு புரமோஷன் தேவையில்ல. நான் ஏற்கனவே பேப்பர் 1 பாஸ் பண்ணிட்டு, இப்ப 2ண்ட் கிரேட் டீச்சராவே இருக்கிறேன். நான் பேப்பர் 2 எனக்கு எழுத புடிக்கல, அல்லது நான் படிக்கல, பிஎட் படிக்கல. அதனால நான் இதிலேயே அப்படியே செட்டில் ஆக முடியாதா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பாக நீங்க வந்து பணியில் தொடரலாம். நீங்க பேப்பர் 2 எழுதணும்னு அவசியம் கிடையாது. நீங்க 2ண்ட் கிரேடாவா மட்டும் தான் இருக்க முடியும். நீங்க செட்டில்டா இருக்கலாம் ஆனா. சரிங்களா? அதே தான் இப்ப பிடிக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பேப்பர் 2 பாஸ் பண்ணிட்டு, பிடி அசிஸ்டன்ட்ஸா மிடில் ஸ்கூல்லயும், ஹை ஸ்கூல்ஸ்லயும், ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ்லயும் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க வந்து எந்த டெட்டும் எழுத தேவையில்ல. ஏற்கனவே பேப்பர் 2 பாஸ் பண்ணி பணியில் இருப்பவர்கள் எந்த டெட்டும் எழுத தேவையில்ல. அவங்க வந்து அந்த பேப்பர் 2 அந்த குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு அவங்க என்ன பண்ண முடியும்னா, ஹை ஸ்கூல் ஹெச்எம் ஆக முடியும். அடுத்து பிஜி ஆவலாம். பிஜிக்கு வந்து எந்த தகுதி தேர்வும் கிடையாது. அதனால அவங்க பிஜி ஆயிக்கலாம். மிடில் ஸ்கூல்ஸ பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே பேப்பர் 2 பாஸ் பண்ணி இருக்கிறவங்க அவங்க வந்து பிடி ஹெச்எம் ஆக முடியும். அதனால அவங்க திருப்பி எழுதணும்னு அவசியம் இல்ல. ஏற்கனவே நான் எந்த டெட்டும் பாஸ் பண்ணல சார். இப்போ வந்து 2ண்ட் கிரேட் டீச்சரா இருக்கிறேன். அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக நீங்க பேப்பர் 1 எழுதி பாஸ் பண்ணி தான் ஆவணும். சரிங்களா? உங்களுக்கு புரமோஷன் வேணும்னாலும் சரி, வேணாம்னாலும் சரி, நீங்க அந்த பணியில் தொடர்றதுக்கு நீங்க பேப்பர் 1 பாஸ் பண்ணியே ஆகணும். சரி, பாஸ் பண்ணலன்னா என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு கேட்டா, பாஸ் பண்ணலன்னா ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா, பணி நீக்கம்ன்றது ஒரு பெரிய ப்ராசஸு. அத செய்ய மாட்டாங்க கண்டிப்பா. திரும்ப திரும்ப நமக்கு டைம் குடுத்து, நம்மள வந்து பாஸ் பண்ண வைக்கிறதுக்கான முயற்சி தான் எடுப்பாங்க கண்டிப்பா. அதனால பயப்பட தேவையில்ல. ஆனாலும் நம்ம போட்டி போட்டு தான் ஆவணும். என்னுடைய சஜஷன் என்னன்னா, நீங்க சும்மா எழுதுங்க. கண்டிப்பாக எளிமையா தான் இருக்கும் கொஸ்டினு. ஈஸியா பாஸ் பண்ணிட்டு போயிறது நல்லது. எதுக்கு வந்து தேவையில்லாத நம்ம ரிஸ்க் எடுப்பானே. அதே போல தான் ஏற்கனவே 2ண்ட் கிரேடா அப்பாயிண்ட் ஆகி, இப்ப பிடியா புரமோஷன் ஆகியிருப்பீங்க. பிடி ஹெச்எம்மா புரமோஷன் ஆகியிருப்பீங்க. நீங்களும் பணியில் தொடர கண்டிப்பாக அந்த பேப்பர் 2 வந்து பாஸ் பண்ணி தான் ஆவணும். பாஸ் பண்ணலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. ஆனா, பாஸ் பண்ண சொல்லி ஒரு பிரஷர் கண்டிப்பாக இருந்துட்டே தான் இருக்கும். ஒருவேள நம்மள டீப்ரமோட் பண்றதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. பிடிஹெச்எம்ஸ் பேப்பர் 2ல பாஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. இவ்வளோதாங்க இந்த வீடியோ. இத தாண்டியும் நெறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கும். சந்தேகங்கள் இருக்கும். உங்களுடைய சந்தேகங்கள, கேள்விகள கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. பதில் சொல்றேன். உங்களுக்கான முக்கியமான விஷயங்கள தேடி தேடி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிற நம்முடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு தெரிவிங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. பபாய். டேக் கேர்.